வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான ரெமடி. இந்த ரெமடி ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்னே சொல்லலாம். நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த அஸ்வகந்தா நீங்க அடிக்கடி சொல்றீங்க, இந்த அஸ்வகந்தா ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடியவங்க மட்டும்தானே சாப்பிடணும். நீங்க நிறைய விஷயத்துல அஸ்வகந்தா ஒரு அடிஷனல் மெடிசன் அப்படின்னே சொல்றீங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப்ல நிறைய பேர் இந்த மெசேஜஸ் தான் சொல்லியிருக்கீங்க. அதில் இன்னைக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, சார் இது ஏன் இந்த அஸ்வகந்தா ஏன் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாசமா ஒரு நபர் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தாரு. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை. கண்டிப்பான முறையில் அஸ்வகந்தாவை ஏன் சாப்பிடணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். இது உடல் வலிமை படுறதுக்கு அஸ்வகந்தா, நரம்பு வலிமை படுறதுக்கு அஸ்வகந்தா, நம்மளுடைய தோலை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் அஸ்வகந்தா வேலை செய்யும். முடி உதிர்றதுனாலுமே அஸ்வகந்தா சாப்பிடும்போது கண்ட்ரோல் ஆகும். அப்ப இந்த அஸ்வகந்தான்றது நரம்பு பலப்பட்டு ஆண்மை பெருக்கிறது மட்டும் கிடையாது. நரம்பு பலம் பட உங்களுடைய உடல் ஆனது நல்லா வலுவாகும். வயது ஆனாலும் உங்களுக்கு அந்த கை நடுக்கமோ கால் நடுக்கமோ எந்திரிச்சு நடக்க முடியாம நரம்பு பலகீனமாச்சுன்னா தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப அந்த பிரச்சனையில உங்களுக்கு சால்வு கிடைக்கும். நம்மளோட ஸ்கின் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு அஸ்வகந்தா வேலை செய்யும். ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்ப முடி கொட்டுது அப்படின்றவங்க அஸ்வகந்தா சாப்பிடும்போது அதுவும் கண்ட்ரோல் ஆகும். அஸ்வகந்தா சாப்பிடும்போது உடம்பு தேரும். ஒல்லியா இருக்கேன், என்னால் வேலை பார்க்க முடியல, ரொம்ப சீக்கிரமா என்னால் டயர்ட்னஸ் நான் ஃபீல் பண்றேன், கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலே போய் எப்படா தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த அஸ்வகந்தா ஒரு 3 மாத காலம் 90 நாள் சாப்பிடும்போது, இல்லை ஒரு மண்டலம் 48 நாள் சாப்பிட்டுட்டு நிப்பாட்டிக்கலாம். அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு மண்டலம் சாப்பிடலாம். இதனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ இந்த அஸ்வகந்தா தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது எந்த ஒரு குறையும் கிடையாது. இப்போ எனக்கு குறைபாடு இருக்கவங்க தான் எடுத்துக்கலாமா? இயல்பா நான் கொஞ்சம் பலகீனமா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், என்னால் ஒரு வெயிட் தூக்க முடியல, வெயிட் தூக்குனா உடம்புலாம் அப்படியே டயர்டாகிடுது, என்னடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன்றவங்க தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த அஸ்வகந்தாவை காலை ஒரு முறை நைட்டு ஒரு முறை, பவுடரா கிடைச்சா 5 கிராம் எடுத்துக்கலாம், மாத்திரையா கிடைச்சா காலைல 2 நைட் 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த அஸ்வகந்தா மாத்திரையா கிடைக்கும் போது காலைல 2 நைட் 2, பவுடர்னாக்கா காலைல ஒரு 3 கிராம்ல இருந்து 5 கிராம், நைட்டு ஒரு 3 கிராம்ல இருந்து 5 கிராம், வயதுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன நீங்க எடுத்துக்கணும். சரி, இது பால்லையும் எடுத்துக்கலாம், தண்ணீர்லையும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்வகந்தா சாப்பிடும் போது பல பலன்கள் இருக்கு. நரம்புகள் பலப்படுறது, உடல் வலிமையாகிறது, தசை வலிமையாகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அஸ்வகந்தால இருக்கு. அஸ்வகந்தா தாராளமா எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு நபர் 90 நாள் சாப்பிடலாம். ஒரு மருத்துவர் குறைபாடு இருக்குனாக்கா மருத்துவருடைய ஆலோசனையில 6 மாதம் கூட தொடர்ந்து எடுத்துக்கலாம். நான் பொதுவாக சாப்பிட்றேன், எனக்கு ஒரு 50 வயசு ஆச்சு, நான் அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டா உடம்பு தேருமா, ஆண்மை பெருக்குமானாக்கா கண்டிப்பான முறையில் தொடர்ந்து ஒரு 3 மாதம் காலம் சாப்பிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு 3 மாத காலம், இந்த மாதிரி ஒரு 4 முறை 5 முறை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அஸ்வகந்தால பல நன்மைகள் இருக்கு. பெரும்பாலும் நிறைய பேர் அஸ்வகந்தா சாப்பிட்டா ஆண்மை பெருக்கும், அது ஒரு அடிப்படை மருந்து அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அஸ்வகந்தால இன்னும் பல நன்மைகள் இருக்கு. நம்ம இயல்பா சொல்லக்கூடிய விஷயம் அஸ்வகந்தானா நரம்பு பலப்படும், ஆண்மை பெருக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் சொன்ன மாதிரி அஸ்வகந்தா சாப்பிடும்போது தோல் உடைய இது மெயின்டெனன்ஸ் ஆகும். அப்ப நரம்புகள் பலப்படும், எலும்புகள் பலப்படும், தசைகள் பலப்படும், சோர்வு தன்மை நீக்கும், முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதோட இன்னும் ஒரு சில விஷயங்கள் சேர்க்கும் போது இன்னும் நல்லா கரிசலாங்கண்ணி அது இதுன்னு உள்ள எடுத்துக்கும் போது இன்னும் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ அஸ்வகந்தாவோட கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள் அதோட இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா முடி பிரச்சனை முழுமையா சால்வ் ஆகும். இந்த மாதிரி அஸ்வகந்தா எதோட வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. பொதுவாக வெறும் அஸ்வகந்தா சாப்பிட்டாலும் பல நன்மைகள் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக பல பேருக்கு உபயோகரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம்.